இப்போ நான் உங்களுக்கு நம்மளுடைய குனாஃபா சாக்லேட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி உள்ள ஸ்பான்சியாக சூப்பராக வந்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்ருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெளிநாட்டில் கிடைக்கிற சாக்லேட் ரெசிபி நம்ம வீட்டிலே எப்படி எளிமையாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பிஸ்தா நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 50 கிராம் அளவுக்கு ரோஸ்டட் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட குனாஃபா ஷீட் இப்போதி கிடைக்கல. இதுலேயும் செய்யலாம், ரொம்பவே அருமையாக வரும். உங்கள்கிட்ட குனாஃபா ஷீட் இருந்தால் குனாஃபா ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே மில்க் மைட் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைட் தேவைப்படும். கூடவே சாக்கோ சிப்பு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்பு, பால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால், கொஞ்சம் டார்க் சாக்லேட்டு, நம்ம டெய்ரி மில்க் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு இப்போ கடாயில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி நல்லா சுடுதண்ணி பாயில் ஆகுது. இப்போ இந்த சுடுதண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிஸ்தா, அதை வந்து நம்ம இந்த தண்ணியில் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த தோல்லாம் உறிஞ்சு வரும். நம்ம உரிச்சு எடுத்துக்கணும். அது தண்ணி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்குவோம். ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா அந்த தோல் ஃபுல்லாக சீக்கிரமாக உறிஞ்சிடும். நல்லா 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்குவோம். வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இது நல்லா ஆறணுன்னு இந்த மாதிரி பார்த்தீங்களா, கை வச்சோடனே தோல் ஃபுல்லாக உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா. பாயில் ஆயிடுச்சு. இப்படி லைட்டாக தேய்ச்சாவே இந்த தோல் ஃபுல்லாக உறிஞ்சிடும். இந்த மாதிரி தோலை ஃபுல்லாகவே நம்ம உரிச்சு எடுத்துக்குவோம். பசங்களுக்கு குவார்ட்டர்லி லீவுங்க, அதனால் என்னை வந்து ஹாஃப் இயர்லி லீவுங்க, குவார்ட்டர்லி லீவுன்னு சொல்லிட்டேன். ஹாஃப் இயர்லி லீவ். அதுக்கு வீட்டில் உட்காந்துட்டு சாக்லேட் கேட்டு ரொம்ப தொந்தரவு. அதுக்காண்டி சரி வாங்கடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கி குனாஃபா வீட்டில் எல்லாமே இருந்துச்சு. அதனால் டக்குன்னு இப்போ ட்ரை பண்ணுறோம். எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே இந்தளவுக்கு தரலாம் சூப்பராக நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். நம்ம எடுத்து தோல்லாம் உரிச்சு வச்சுருக்க பிஸ்தாவை உள்ளே சேர்த்துக்குவோம். இதை லைட்டாக அரைச்சிக்குவோம். லைட்டாக அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்குவோம். இது கூடவே உங்களுக்கு கலரிங் தேவை அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபுட் கலரிங் இருந்துச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிஸ்தா எசன்ஸ் இருக்குது, லைட்டாக 1 ட்ராப் அளவுக்கு பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பேஸ்ட்டாக மைய நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சேர்த்துக்குவோம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். அடுப்பத்தை வச்சுக்குவோம். இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கிட்டேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்கோ சிப்பு, டெய்ரி மில்க்கு, டார்க் சாக்லேட் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் அது கூட சேர்த்து எல்லாமே நல்லா மெல்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சைடு சாக்லேட் மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த கேப்பில் இந்த பக்கம் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுருக்கிறது ரோஸ்டட் சேமியா தான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லைட்டாக பட்டரை போட்டு நார்மல் சேமியா எடுத்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டில் இந்த சேமியாவை நான் சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா தண்ணி ஹீட் ஆகிட்டுருக்கு. சாக்லேட்டை நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்குவோம். நல்லா மெல்ட் ஆகணும்.
அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் நம்மளுடைய சேமியா இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துச்சு. இப்போ இந்தளவுக்கு இருக்குது. இப்போ கையில் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். உருண்டையாக வேணும்னா உருண்டையாக உருட்டிக்கங்க. நான் வந்து இந்த மாதிரி நம்ம சாக்லேட் செய்வோம், நான் அந்த மாதிரி செஞ்சுக்குவேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுக்குவோம். உருண்டையாக வேணாலும் உருண்டையாக செஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு 10 சாக்லேட் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ எல்லாமே நம்ம நல்லா உருட்டி எடுத்துட்டோம். இப்போ சாக்லேட்டு இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம உருண்டையும் நல்லா பிஸ்தா சாக்லேட்டு நல்லா ட்ரை ஆகி சூப்பராக இருக்குது. இது அப்படியே வெறும் வாயிலே சாப்பிடலாம். இப்போ நம்ம சாக்லேட்டில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்குவோம். கோட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே வச்சு தட்டினோம்னா நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கீழே விழுந்துடும். சாக்லேட்டில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். தட்டும்போது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க சாக்லேட்லாம் நமக்கு கீழே விழுந்துடும். இதை அப்படியே வைக்கலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே உங்கள்கிட்ட ஒயிட் சாக்லேட் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டு கொஞ்சம் அப்படியே டிசைனுக்காண்டி போட்டிருக்கேன். லைட்டாக மேலே கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஜீரக மிட்டாய் வீட் பண்ணிச்சு அதை அழகாக டெக்கரேட்டுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம். இது கூட இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்காண்டி தான் இது போட்டுக்கிறோம். ரொம்பவே ஈஸிங்க, அருமையான சாக்லேட் ரெசிபி வீட்டிலே எளிமையாக செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். குணாஃபா சாக்லேட் நல்லா நமக்கு சாக்லேட்டு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நம்மளுடைய குணாஃபா சாக்லேட்டை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி உள்ள காஞ்சியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நம்மளுடைய குணாஃபா சாக்லேட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த சேமியா, இந்த குணாஃபா ஷீட்டும் இந்த பிஸ்தாவும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மித்ரு ருத்து குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.